தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். கைத்தட்டி பாடுவோமா? சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாம் உற்சாகமா? என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தாய் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தாய் தினமும் பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, ஆமென். இயேசு ராஜா, glory. நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை, ஓ கருவை கண்கள் கண்டன, மறைவாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. மகிமை. நன்றி ராஜா, டாடி இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி மகிமை சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தாய் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை, ஓ கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை அறிந்திருக்கின்றீர். அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நீ
பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அந்த கண்களை மூடி, கண்களை மூடி. உரிவலப ஷபலபதி அந்துருபியா நீமா காகரல்கோ ரணகர ஷகல் தன்மனமாம் ரிதரரரஷ்யந்தலதனமா உரிவபலதனகர புதிய துரியா ரீ மஹல் கோரோஷியா. தேங்க்யூ ஜீசஸ். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. ஆமான் தேவ பிள்ளைகளே, நம்ம முகத்தை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை கூட ஒருவேளை டாக்டர் பார்த்துடலாம், கண்ணை மூடுறீங்களா வேடிக்கை பார்க்க கூடாது. இருதயத்தை கூட ஒரு டாக்டர் பார்த்துடலாம் ஆபரேஷன் பண்ணும்போது, ஆனா கருவை அவனால பார்க்க முடியாது. கருவை பார்க்க கண்ணை மூடுமா ப்ளீஸ், கண்ணை மூடுமா. க்ளோஸ் யுவர் ஐஸ், லுக் அப்பான் ஜீசஸ் ப்ளீஸ். கண்களை மூடி. தேவ பிள்ளையா, வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். தம்பி கண்ணை மூடுமா, கண்ணை மூடுமா. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், யாக்காத்த இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்தை டாக்டர் கூட பார்த்துடலாம் ஆபரேஷன் பண்ணும்பொழுது, ஆனா கருவை அவனால பார்க்க முடியாது. அந்த கருவில் வளருகிற எலும்பு அவனால பார்க்க முடியாது. பாருங்க, யாரும் பார்க்காதது ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற தேவன், உன் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? உன் பலவீனம் அவருக்கு தெரியாதா? உன் பண கஷ்டம் அவருக்கு தெரியாதா? உன் வாஞ்சைகள் அவருக்கு தெரியாதா? நீ உண்மையா ஊழியம் பண்றிய கர்த்தருக்கு தெரியாதா? எவ்வளோ வருஷம் நீ கர்த்தரையே நம்பி இருக்கிற, ஆனா ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லையே. சோர்ந்து போயிருக்கிறியா? தேவ பிள்ளையே, ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன் பிரதர், ரொம்ப நாளா நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாள் உபவாசம் பண்றேன், ரொம்ப நாள் ஊழியம் பண்றேன், எனக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்றியா? கவலைப்படாத தேவ பிள்ளையே. நின்று நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கண்களை மூடலாமா, வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு பிரசன்னத்தை அசட்ட பண்ணாத. அவர் உலாவுகிற நேரம், ஒரு வார்த்தை வெளிப்படுகிற ஒரு நேரம். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டுக்கு முன்பாக பயபக்தியோடு உட்கார்ந்து கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே, ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. இந்த ஊழியரையும் மனைவி பிள்ளைகள் சந்ததி சபையாரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களோடு இடைப்படும்படியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இந்த மாதத்தில் இந்த வாரம் இங்கே இருப்பேன்னு சொல்லி. ஆமென். ஆமாம், எதிர்பாராத நேரத்தில் போன மாதம் தென்னேரிக்கு வந்தோம். எதிர்பாராத ஒரு ஊழியக்காரரை பார்த்தோம். பார்த்துட்டு போயிட்டு மறுநாள் நான் வழக்கமாக எங்கே ஊழியத்துக்கு போனாலும் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுவோம் ஊழியக்காரருக்கு. அப்படி பேசும்பொழுது, பேச்சு மேலே பேசும்பொழுது, ஜேம்ஸு தெரியுமான்னு அவர் என்னை பார்த்து கேட்டார். நான் தெரியுன்னு சொன்ன உடனே என் பக்கத்தில் தாங்கிறாரு ஃபோனை கொடுத்துட்டார். 30 வருஷம் ஆச்சு ஜேம்ஸ்கிட்ட பேசி, நான் மன்னிக்கணும் பாஸ்டர்கிட்ட பேசி. அல்லேலூயா. அவர் வளர்ந்த சபையில் நானும் கொஞ்ச நாள் வளர்ந்தேன். ஆக்சுவலி நான் வேறு சபை, ஆனால் அங்கே இருக்கிற எல்லா சபையோடு நான் ஐக்கியமாக இருப்பேன். ஏன்னா எல்லா நண்பர்களும் எனக்கு பழக்கம். அந்த சபையில் அடிக்கடி மீட்டிங் வைப்பார் அந்த பாஸ்டர் விக்டர் தர்மராஜ் ஐயா, அக்கா மனோகரி, ஆண்டி பத்மா, எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களாம். மனோகரி அக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்ந்தவங்க. ரொம்ப நேசிப்பார் விக்டர் தர்மராஜ் அங்கிள். அந்த சபையில் தான் இவங்க இருந்தாங்க. அந்த சபையில் வருஷத்துக்கு
அடிக்கடி கன்வென்ஷன் வைப்பார். அந்த கன்வென்ஷனில் போயிட்டு சேர் போடுற வேலை, இந்த பாய் போடுற வேலை அவங்க கூட சேர்ந்து நானும் செய்வேன். இன்னொருத்தர் பாஸ்டர் மகிமிதாசன் சொல்லி அவர் அட்வென்ட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். எங்கே குருசைடை வச்சாலும் நாங்கள் இருப்போம், எல்லாமே இருப்போம். ஒன்றா படித்தோம், ஒரே ஊரில் வளர்ந்தோம். நான் சுத்தமாக இவரை மறந்தே போயிட்டேன். ஏன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு இடையில பார்த்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு நண்பனை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்னா அந்த நண்பன் ஊழியக்காரராக இருக்கிறாருன்றது எப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தான் ஒரு முகமாக பார்க்குறேன். ஒரு மாதமாக ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சபை இப்படியே இருக்காது, இது பல மடங்காய் மாறும். அவர் விதைத்த ஜபங்களும், அவர் விதைத்த வார்த்தைகளும், அவர் செய்த ஊழியங்கள், அவர் எங்கெல்லாம் நடந்தாரோ அங்கெல்லாம் ஆத்மா வரும். இது டெம்பரரி ஷெட். உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்வார். கதை சித்தம் நாங்களும் வந்து அந்த இடத்துல உங்களோட சேர்ந்து ஆராதிப்போம். தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, சோர்ந்துடாதீங்க. நீங்கள் அவருக்கு தோளோட தோல் கொடுக்கணும். சும்மாலாம் வந்துட்டுலாம் போயிடக்கூடாது. ஏதோ சும்மா வந்துட்டு கடமைக்கு ஒரு கிஞ்சி போன 10 ரூபா போட்டுட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவேன். நம்ம போடுற காணிக்கை திரும்பி பார்த்துக்கிறியா? நீ கடையில் கடைக்காரன் வாங்காத 10 ரூபா இங்கே வரும். கிஞ்சி போந்து, நசியும் போந்து, இங்கு பட்டது, நெருப்பு பட்டது, ரத்தக்கரை பண்ணியதெல்லாம் காணிக்கையில் வரும். ஐயா கேட்டுப்பார், அதெல்லாம் எண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. இவ்வளோ சொல்கிற நீ ஒழுக்குமான்னு கேட்காத. என்ன நான் அழுக்கான காசு ஆண்டருக்கு போட்டதில்லை, என் பிள்ளைங்களுக்கு என் மனைவிக்கு நான் கொடுத்ததும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையானா அவங்களுக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் எங்கே ஊழியம் போனாலும். வீட்டிலேருந்து 6:30 மணிக்கு கிளம்புனேன். நான் 4 மணிக்கு எழுந்தேன். நான் படுத்தது 1 மணி. அல்லேலூயா. ஆனால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை, நான் அடிக்கடி போகிற எல்லாத்துலேயும் சொல்லுவேன், காணிக்கை விஷயத்தில் கூட நான் கரெக்டாக இருக்க விரும்புவேன். நம்ம ஆண்டு சாதாரண ஆண்டவர் கிடையாது. நீ வந்து ஏதோ ஒன்று கடமைக்காக 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இல்லை, ஆமாம் யாராருக்கும் கொடுத்துட்டு போவோம். நம்ம வட்டிக்காரனுக்கு சிரிச்சின்னே கொடுப்போம், இஎம்ஐ சிரிச்சின்னு காட்டுவோம், தண்டலி சிரிச்சின்னு காட்டுவோம். கர்த்தர் கொடுக்க மாட்டோம். நீங்கள் நல்ல ஜனங்களாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் வேறு சபையை சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. எத்தனை கொடுத்துட்டு போயிடுவோம், எடுத்துன்னு போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, வாரம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட காசு பொருள்து. வரும்பொழுது திங்கக்கிழமையும் உன் கையில் சுத்தமான காசை வந்தால் எடுத்து வச்சிருது. கூடுமான வரைக்கும் அழுக்கு இல்லாத காசை கர்த்தருக்கு கொடு. அதே போல் குறைஞ்சது 20 ரூபாய் கீழே கொடுக்காத. அப்படி கொடுக்க முடியல, நீ எடுத்துன்னு போடுவோம் காணிக்கை, நீ எடுத்துன்னு போய்டு. அல்லேலூயா. நம்ம ஆண்டு பிச்சைக்காரன் கிடையாது. ரோட்டில் 10 ரூபா கொடுத்தா பிச்சைக்காரன் காரி துப்புறான் நம்மள. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 20 ரூபா கொடுத்தா தான் நான் ப்ளஸ் பண்ணிட்டு போகிறான், இல்லை கம்முன்னு வாங்கிட்டு போகிறான். நான் பார்த்துக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் தோளோடு தோல் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து போகிறதில்ல ஒரு பெரிய காரியம் கிடையாது. விசாரிங்க போதகிற, என்னையா பண்ணுறீங்க, என்னையா தேவை இருக்குது ஐயா, எல்லாம் சேர்ந்து கிராம ஊழியம் பண்ணலாமா ஐயா? இல்லை, நீங்களாம் எழும்பணும், நீங்களாம் எழும்பணும், நீங்களே எழும்பணும். இல்லை குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு இல்லை மாதத்துக்கு இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குடும்பத்துக்கு ஒரு 500 ரூபா போட்டு நீங்களே ஒருத்தர் இன்சார்ஜை வச்சு நீங்களாம் சேர்ந்து ஐயா கிட்ட தந்து, ஐயா 10,000 ரூபா கதியா வாங்கய்யா கிராம ஊழியத்துக்கு போகலாம். அல்லேலூயா. நீ செஞ்சுப்பார், நீ செஞ்சுப்பார். ஐயா இந்தாங்க ஐயா, ஐயா லீவு வருது ஐயா, கவர்மெண்ட் லீவ் வருது, ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் வைங்கய்யா, நாங்களாம் சேர்ந்து சாப்பாடு போடுறோம் சொல்லிப்பார். ஐயா நீ கர்த்தருக்காக விதைத்துப்பார். இல்லை இங்கே வந்துக்கிறோம், நாங்கள் 5 பேர் வந்துக்கிறோம். 5 பேருடைய கஷ்டமும் இன்றைக்கி ஊழியத்தில் நாங்கள் செலவழிக்கிறோம். எங்களால் இயன்றதை செலவழிக்கிறோம். பெருசாக செய்ய ஆசைப்பட்டோம், கர்த்தர் சித்தமான அடுத்த முறை நாங்கள் பண்ணுறோம். அது கர்த்தருடைய சித்தம் எங்கேயும். இது கூட இங்கே வரணும்லாம் நாங்கள் பிளான் பண்ணல. நாங்கள் போட்ட பிளானு மதுராந்தகத்தை சர்ச்சுக்கில் பிளான் போட்டோம், இன்னொரு இடத்துல பிளான் போட்டோம். ஆனால் பிளான்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஐயா பாஸ்டர் ஐயா ஜேம்ஸ் ஐயா ஃபோன் பண்ண பிறகு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ அங்கே போய் செய்.
என் புள்ள உண்மையாக ஊழியம் பண்ணுறான். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சாட்சியை சொன்ன உடனே எல்லாருமே ஒரு சேர கை கோத்தாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டு சித்தம். நாங்கள் கடமைக்கு வரல ஐயா, பேருக்கு வரல, புகழுக்கு வரல, என்ன பெயர் பிரஸ்தாபத்துக்கு நாங்கள் வரல. கர்த்தருக்கு செய்யணும், ஆனால் உண்மையான இடத்துல செய்யணும் ஒரு வாஞ்சு. ஆமீன். இது எதுவும் போய் எங்களால் நாங்கள் யோசித்த இடம்லாம் பெரிய பெரிய இடம், வருமானம் வர இடம். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், வேணாம், என் பிள்ளைகிட்ட போ. எத்தனை வருஷம் இல்லாத திடீர்னு நான் தென்னேரிக்கு வரோம், திடீர்னு அந்த பாஸ்டர் இவரை பற்றி சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் என்ன அழகாக லிங்க் பண்ணுறாரு பாருங்கள். ஆமீன். என் அன்பு தேவ ஜனமே, நாங்கள் ஏதோ ஒரு நாள் வந்தோம் இணைஞ்சிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க. ஆமீன். ஆமீன். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குறது ரெண்டாவது, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரனை விசாரிங்க, அவர் மனைவியை விசாரிங்க, என்ன தேவை ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா. அவர் சாப்பிட்ருப்பார், ஆனால் ஒரு வார்த்தை கேட்டுப்பார், சாப்பிட்டியா கேட்டுப்பார், ஐயா இதெல்லாம் தேவையான்னு கேட்டுப்பார், ஐயா என்ன ஏதாவது ஒன்று. அந்த தேவ பிள்ளைய அதிகமாக இந்த சபையோடு ஊழியத்தோடு நீ உன்னை இணைத்துக்கொள். கர்த்தர் உன்னை இது நிமித்தம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுத்தவங்க என்ன பராரியாக போனதா சரித்திரமே கிடையாது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைச்சா அதிகமாக பிசினிதனம் பண்ண வறுமை வரும் பாபா வசனம் சொல்லுது. பிசினிதனம் பண்ணினா வறுமை வரும். அல்லேலூயா. ஆமாம். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நீ செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீ கண்டிப்பாக செய்யணும். எனக்கே இல்லை பிரதர், மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து நம்ம பிரசங்கத்தில் கேட்டுக்கிறோம். என்னைக்குன்னா அது முன்னாடி செஞ்சுருக்கிறோமா? இன்னும் நான் பிரசங்கத்துக்குள்ளே போல, என்னை பற்றியில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மக்கதோனியா நாட்டு சபையை பற்றி தெரியுமா? வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியரில் என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? வாசிக்க வேணாம். அவங்களுக்கு கொடிய தரித்திரம் மிகுந்த, ஆமாம், கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்களாம். அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு கிடையாது, ஆனால் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம் பிரதர், கொடிய தரித்திரம். அவங்கள கர்த்தர் எழுதி வச்சுக்கிறார் பைபிளில். என் பிள்ளைகள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க. தரித்திரம் வேற, கொடிய தரித்திரம் வேற. அல்லேலூயா. ஆனால் அதில் உதாரத்துவமாக கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அந்த ஜனங்களை பைபிள் எழுதி வச்சிட்டார். எல்லாரும் காணிக்க போட்டாங்க, எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி போட்டான் இருக்கிறதுலேருந்து. ஒரே ஒரு ஏழை விதவை, தனக்கு இருந்ததே அதுதான், 2 காசு தான், அடுத்த வேலைக்கு சோறு கிடையாது, அதை தான் நீங்கள் போட்ட, அதை எழுதி வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. சாரி பார்த்து விதவை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. அவன் சொல்கிறா, ஐயா நான் ஒரே ஒரு பிடி மாவு தான் வச்சுக்கிறேன், பார்க்குறீங்களா? லிசன் மீ ப்ளீஸ். ஒரு பிடி மாவு தான் வச்சுருக்கிறேன், எனக்கு என் பையனுக்கும் ஒரு ரொட்டி தான் வரும். ஒரு பிடி மாவு 2 ரொட்டி தான் வரும். நானும் என் பையனை சாப்பிட்டா அடுத்த வேலை சாக வேண்டியது தான். எலியா சொன்னார், 2 தான் வருமா, ட்ரை பண்ணி 3ஆ போடுனார். அல்லேலூயா. 2 தான் வரும், அவ்வளோதான் மாவு. அவர் சொன்னார், கொஞ்சம் சைஸை குறைச்சி 3ஆ போடு, 1 எனக்கு கொடு. அவள் செஞ்சா, கீழ்ப்படிஞ்சா. தேசத்தில் பஞ்சம் தீருகிற வர அவள் வீட்டில் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை இல்லை. தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா? இதையெல்லாம் பைபிள் எழுதின தகப்பன் உன்னையும் என்னையும் பரலோகத்தில் எழுதி வைக்கணும்னு சொன்னான். அடுத்த வேலை இல்லைன்னு பார்க்காத, கொடிய தரித்திரன் பார்க்காத, இதுதான் என் லைஃபுக்குன்னு யோசிக்காத. கர்த்தருக்கு கொடுத்துப்பார், ஊழியத்துக்கு கொடுத்துப்பார், ஊழியக்காரனுக்கு கொடுத்துப்பார், நீ நல்லா இருப்பு. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும்னா அன்பு வேணும் பிரதர். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் இங்கே வந்ததுக்கு முகாந்திரமே அன்பு தான். எனக்கு ஜேம்ஸ் ஐயா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாம் எனக்கு பழக்கம். அங்கிள் இருதயராஜ் அப்பா பேர், என்னை ரொம்ப நேசிப்பார். ஆண்டி என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க தம்பி அடிக்கடி வழியில் பார்ப்பேன், ஆசையாக ஓடி அந்த கையை பிடிச்சி பேசுவார் என்கிட்ட. தெய்வ பிள்ளைகளே பாருங்க, அந்த குரல் கேட்ட உடனே அன்பு பொங்கிடுச்சு. அல்லேலூயா. இப்போது எந்த காரியம் செஞ்சாலும் அன்பு இருக்கணும். ஒரு வீட்டுக்கு வராங்க, உங்கள் வீட்டில் தண்ணி தான் இருக்குது, அதை சந்தோஷமாக மொண்டு கொடுக்க அன்பு இருக்கணும் பிரதர். அலை பாயணும், ஐயோ கொடுக்க முடியலையே, அதுதான் அன்பு. தேடா வந்துடுச்சு.
இது ஏன் வந்ததோ தெரில அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ எந்த காரியம் பண்ணாலும் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கும். அந்த அன்பை குறித்து இன்னைக்கு தியானிக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமானந்தமே. கைத்தட்டி பண்ணலாமா? ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே. ஆனந்த பரலோகத்தின் அருமை பொருளே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலேகரிலும் ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அல்லேலூயா. ஐயா இங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஐயா. உங்களை முன்ன பின்ன பார்க்கல. இவர் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜேம்ஸ் ஐயா. 4 பேர் தெரியாது. என் மேலே அந்த 4 பேருக்கு அன்பு, என் மேலே அந்த 4 பேருக்கு அன்பு, எனக்கு இவர் மேலே அன்பு, ஆண்டவருக்கு என் மேலே அன்பு. நான் சொன்னேன், அவங்க பார்க்க நம்பி ஓடியாந்தாங்க. சும்மா வரலையா, தங்களால் இயன்றதை எடுத்துகிட்டு ஓடியாந்து இருக்கிறாங்க ஐயா. தெய்வ பிள்ளையே, இந்த அன்பு இருந்ததுன்னா அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்கள். யோவான் 15:9. யோவான் 15:9. கொஞ்சம் வேகமாக வாசிங்க. கரெக்டாக 1/2 hour நான் முடிச்சிடுறேன். 9 பிரதர். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களை அன்பா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் வேற ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. 4 மணி நேரம் உட்காந்து ஒரு பிரசங்கத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் அது அப்புறம் பண்ணிக்கலாம் வைகின்றார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல எதை கொடுக்கணும்னு. God knows everything. God knows very well. அல்லேலூயா. தயவுசெய்து யாரும் பேசக்கூடாது, என்னை பார்க்கணும். குழந்தைங்களை விட்டுருங்க, குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் விடுங்க. பெரியவங்க யாரும் பேசிடாதீங்க. கரெக்டாக 1/2 hour முடிச்சிடுறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் சொன்னேன்ல, அவர் என்கிட்ட அன்பாகிறாரு, நான் இவர்கிட்ட அன்பாக இருக்கிறேன், அவங்க என்கிட்ட அன்பாகிறாங்க. இணைஞ்சு ஒரு ஊழியமாக போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன், நீ ஏன் அன்பில்? அன்பாக இருக்கிறது வேற, அன்பில் நிலைத்திருக்கிறது வேற. அன்பாக இருக்கிறது வேற, அன்பில் ஒரு, அதாவது தேவப்பிள்ளை என்னைக்கோ வந்து ஏதோ ஒன்று செய்கிறது வேற, என்னைக்கோ ஒரு வேலை சாப்பாடு தருது வேற, என்னைக்கோ ஒரு 1000 ரூபாய் ஐயா காணி தருது வேற. அது அன்பு கிடையாது, அது அன்பு. ஆனால் அன்பில் நிலைத்திருக்கிறேன்னா எப்பொழுதும் இந்த ஊழியத்தை நேசிக்கணும். எப்பொழுதும். நீ எதுக்கு இந்த சபையில் வந்தியோ எனக்கு தெரியாது. தலைவலிக்கு வந்தியோ, வயிறு வலிக்கு வந்தியோ, கடன் பிரச்சனைக்கு வந்தியோ, கல்யாணத்துக்கு தேடி வந்தியோ எனக்கு தெரியாது. வந்த நோக்கம் வேறு. ஆனால் நீ வந்துட்ட. அல்லேலூயா. இந்த இடத்துல நீ உண்மையான அன்பாக இருக்கணும். இல்லை, அன்பில் நிலைத்து இருக்கணும். வாழ்வோ சாவோ. கல்யாணத்தில் கொடுப்பாங்கள்ல அறிவிப்பு, போதகர் கேட்பா, தாலி கட்டுறதுக்கு முன்ன வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை. அன்பாக இருக்குது திட்டு மூஞ்சிங்க சொல்கிறது, அன்பாக இருக்குது.
ஒரு நாள் சிக்கானா, மாமா இந்த காஃபினா குடிமாமான்னோம். 2 நாள் கொஞ்சம் கஞ்சினா குடின்னோம். 20 நாள் படம், 20 நாள் படுத்து பாரு. முதல் நாள் கிட்ட வந்து கொடுக்கும், 2வது நாள் வச்சுட்டு போவோம், 3வது நாள் ஏந்தி எடுத்து குடிடணும். இது சொல்லுது கல்யாணத்தில் வாழ்விலும் தாழ்வியா ஸ்டெயிலாக வேற. புது கல்யாணம் பொண்ணு இல்லை, புது மாப்பிள்ளை இல்லை, வாழ்விலும் தாழ்விலும். ஐயோ எப்பா, அந்த கல்யாணத்தில் பார்க்குற மாதிரி வாழ்நாள் கூட எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? சர்ச்சில் வந்து என்ன பண்ணுது? ப்ரைஸ் லார்ட் பிரதர், ஓ சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? வீட்டில் நீ நாய் நான் நாய், நீ மூஞ்ச பாரு, ஏன் மூஞ்ச பாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம விசுவாசிகள் சபையில் இருக்கிற வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? வீடு சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. வேஷம் போடுறதுல நீங்கள் இல்லை, கிறிஸ்தவனுங்க ரொம்ப கில்லாடி வேஷம் போடுறதில்ல. சினிமாவில் நாடகத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா தான் நடிப்பான். நம்மளுக்கு சொல்லியே தர தேவையில்லை, நமக்கு பிறவிலே வந்துருச்சு அது நமக்கு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது பிரதர். அன்பா இருக்கிற மாதிரி அன்பா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதா என்கிட்ட அன்பா இருக்கிறாரு, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன், நீ அன்பில் நிலைத்திரு. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் சும்மா பிரதர். சொன்னல 1 வாரம் நீ சிக்கா இருந்தீன்னா உன் மனைவி பார்க்கும், புருஷன் பார்ப்பான். 1 மாதம் படுத்து பாரு, டே பை டே அன்பு குறைய ஆரம்பித்து விடும். 6 மாதம் படுத்து பாரு, பக்கத்தில் வரவே மாட்டான். புண்ணு வந்து சீடு எடுத்து நாற்றம் அடிக்கட்டும், அப்படி எடுத்து போடுவான் உன் ட்ரெஸ்ஸை. அப்போ கல்யாணத்தில் கொடுத்த வாக்கு என்னாச்சு? சும்மா இது எமோஷனில் சொல்லிட்டு ஐயரு கேட்குறாருன்னு நம்ம மட்டும் நாமளை குத்தான். அப்படி பொம்பளை மட்டும் இப்போ சாதாரண லேடிஸ் மட்டும் கிடையாது, எல்லாம் நம்மளாம் அப்படி தான். மனுஷனாக போகிறதுவன் எல்லாம் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை விட அவரை நேசிக்கிற மனுஷர்கள், அவரை தேடுகிற மனுஷர்கள், அவரை ஆராதிக்கிற மனுஷர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் சொல்கிறாரு, பிதா என்கிட்ட அன்பாகிறாரு, நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திரு. ஆண்டவர் அன்பில் நிலைத்திருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கர்த்தருடைய அன்பில் நிலைத்திரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாவற்றையும் ஏறி மெரிச்சிக்கின்னு வரணும், சும்மாலாம் கிடையாது பிரதர், சும்மா கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்தால் வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், கல்யாணம், குழந்தை, வீடு, வாசல், காரு, பங்களா எல்லாம் கிடைக்கும். கூடவே உபத்திரமும் வரும், கூட வியாதி வரும், விபத்து வரும், பிசாசு விட மாட்டான். நல்லாக்கிற அண்ணன் பிரச்சனை பண்ணுவான், நல்லாக்கிற அண்ணி பிரச்சனை பண்ணுவா, நல்லாக்கிற பொண்டாட்டி மாறுவா, மாமியார் மாறும். அல்லேலூயா. எல்லாத்தையும் தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு கதை ஞாபகம் சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து அவர் பிறந்த நாளுக்கு மரண கைதிகள், ஆயுள் கைதிகளை விடுதலை பண்ணுவது வழக்கம் அவருக்கு. ஆயுள் கைதிகளை அதை ஒரு வேடிக்கையாக பண்ணுவாராம். எப்படி விடுதலை பண்ணுவார் தெரியுமா? அவர் பிறந்த நாளானா ஒரு 10 ஆயுள் கைதிகள் அவங்களை விடுதலை பண்ணுவார். என்ன பண்ணுவாருன்னா 4 அடி அகலம், 20 அடி நீளம் ஒரு சின்ன மெத்தை போடுவார். என்ன மெத்தை தெரியுமா? ஃபுல்லாக அது அந்த மெத்தை ஃபுல்லாக முள், பாட்டில் தூள், துருபுட்ச இரும்புங்க, கூர்மையான கற்கள் இதெல்லாம் போட்டுருவார். முள் பயங்கரமான முள், விஷ முள்ளுங்க, குத்துனாவே குடையும். 20 அடி நல்லா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஹைட்டுக்கு 20 அடி நீள், 4 அடி அகலம் போட்டு அவர் ராஜா சேர் போட்டு உட்காந்துவார். 2 பக்கம் நாட்டு ஜனங்கள்லாம் நிற்பாங்க. அந்த அவர் சொல்லுவார், யார் விடுதலை பெற விரும்புகிறீங்க? ஆயுள் கைதிகள் எல்லாம் விடுதலை பெறுவதற்கு. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லுவார். கையில் ஒரு பாத்திரம் கொடுத்துருவேன், பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த முள்ளு படுக்கையில் நடந்து போகணும். 20 அடி நீ நடந்து போயிட்டீங்கன்னா உனக்கு விடுதலை. ஆனால் பின்னால் 2 பேர் நல்ல ஷார்ப்பு கத்தி எடுத்துன்னு வருவான். உன் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு கீழே விழுந்தா கழுத்தை விட்டுரும். முள்ளு படுக்கையில் 20 அடி நடக்கணும், கையில் பாத்திரம், தண்ணி பாத்திரம். நடந்து போகும்பொழுது ஒரு டிராப் தண்ணி கீழே விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா
பின்னால் வரவன் தலையை வெட்டிடுவான். வருஷம் வருஷம் 10 பேர் செத்துருவான். இதை அவர் சந்தோஷமாக கொண்டாடுவார். ஒரு வருஷம் வந்தது, 9 பேர் நடந்துட்டான், 9 பேர் வெட்டியாச்சு. 10வது ஒருத்தன் வந்தான், நான் நடக்கிறான்னா. ராஜா கேட்டார், 9 பேர் செத்த பிறகுமா உனக்கு இந்த ஆசை? செத்தாலும் சாவறியா? நான் விடுதலை விரும்புகிறேன். ஐயா இவன் ஏறினா ஜனங்கள்லாம் கூச்சல், ஒரு பக்கம் வாழ்க வாழ்க, ஒரு பக்கம் ஒழிக ஒழிக. காலை வச்சான் பாத்திரத்தில், கையில் பாத்திரத்தை எடுத்தான், தண்ணி. தேவ பிள்ளையே நடந்து அழகாக அந்த பக்கம் வந்துட்டான். ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம், ஒரு பக்கம் கோபம், எரிச்சல், சாவடிக்க முடியலையே. அவனை கூப்பிட்டு கேட்டாரான், அவனுக்கு எப்படிடா அவனால் முடிஞ்சுது? அவன் சொன்னானா, கீழே போட்ட முள்ளு படுக்கையை நான் பார்க்கல, என் பின்னால் வந்த கத்தியை நான் பார்க்கல, ஒரு பக்கம் கத்துற வாழ்க்கை கூட்டத்தையும் பார்க்கல, ஒரு பக்கம் என்ன தூஷிக்கிற கூட்டத்தை பார்க்கல. என் பார்வையெல்லாம் என் பாத்திரத்தின் மேலே இருந்தது, அதில் தண்ணி மேலே இருந்தது. அது ஒரு டிராப் சிந்தக்கூடாது. காலு குத்துச்சு, வலி இருந்தது, ஆனால் எனக்கு விடுதலை தேவை, எனக்கு விடுதலை தேவை. என் பார்வையெல்லாம் என் பாத்திரத்தின் மேல் இருந்தது. தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை நான் தொழுது கொள்வேன். தேவ பிள்ளையே, கடன் பிரச்சனை உன் காலை கிழிக்குதா? வியாதி உன் காலை கிழிக்குதா? பின்னால சத்துரு பட்டயத்தோட வரானா? ஒரு கூட்டம் உன்னை வாழ்த்துது, ஒரு கூட்டம் தூஷிக்குதா? தேவ பிள்ளையே, இந்த முள்ளு படுக்கதாயா கிறிஸ்துவ வாழ்க்கை, முள்ளு படுக்கதாயா ஊழியம். ஆனால் உன் ரட்சிப்பின் அந்த பரிசுத்தம் ஒரு டிராப் கூட கீழே வீழாம நீ தாண்டி நீ அந்த பக்கம் இருக்கும்போது உனக்கு பரலோக பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெதுரு பவுலும் யோவா நும்மங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பெதுரு பவுலும் யோவா நும்மங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் தீர நாய்கூட, இரத்த சாட்சிகளும் தீர நாய்கூட. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். அல்லேலூயா. நமக்கு என்ன பேரு? அல்லேலூயா கூட்டம். அப்புறம் வேற என்ன கூட்டம்? கிறிஸ்துவ கூட்டம். வேற என்ன கூட்டம்? லோல்பட்ட கூட்டமா? தோத்திர கூட்டம். அப்புறம் பரலோக கூட்டம். ஏன் நமக்கு பேரு? அல்லேலூயா. நாம மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள். தேவ பிள்ளையே, நேரம் போயிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்கிட்ட அன்பா இருக்கிறாரு, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திரு. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் ஐயா, நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதங்கள் கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இந்த வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது. வசனம் ஜோடி ஜோடியாக இருக்கும், தெரியுமா? அங்கே கேள்வி அங்கே பதில் இருக்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னாகும் 24:1 சொல்றாரு, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது. எப்படிப்பட்ட இஸ்ரவேலரை? இஸ்ரவேலர்னா யாரு? நம்ம தான் இஸ்ரவேல் சந்ததி, அந்த பரம்பரை நம்ம தான். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்போ என்ன ஆசீர்வதிப்பாரா? நான் குடிப்பேன், நான் தம் அடிப்பேன், நான் பாக்கு போடுவேன், நான் ஆன்ஸ் போடுவேன், டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், கோவம் வந்தால் அடிப்பேன், நானும் கிறிஸ்தவன். என்ன ஆசீர்வதிப்பாரா? நிபந்தனை என்ன தெரியுமா? சங்கீதம் 73:1 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 73:1. தேவனால் போதும் சிஸ்டர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பு கர்த்தருக்கு பிரியும். எப்படிப்பட்ட இஸ்ரவேலர்? சுத்த இருதயம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நல்லா கவனி. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதம் ஏன் இன்னும் கிடைக்கல தெரியுமா? நீ எதிர்பார்க்கிற விடுதலை வசனம் சொல்லுது ஐயா. வசனம் பொய்யா? ஆட்டு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட ஒழியாது. காமேல புள்ளி வச்ச இக்கு, அந்த புள்ளிக்கு இருக்கிற பவர் கூட ஒழியாதுன்றார் ஆண்டவர். அப்போ நான் சொன்ன செய்வேன்றார், நான் சொன்னேன் அது செய்து முடிப்பேன்னு சொல்றார். அப்போ இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியன்றார். நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன்? நான் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறேன்? எனக்கு ஏன் பிரச்சனை?
எனக்கு ஏன் கண்ணீர்? உன் இருதயம் சுத்தமாக இல்லை. ஏன்னா சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இதில் ஒரு கண்டிஷன் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, பிதா என்கிட்ட அன்பாகிறாரு, நான் உங்கள்கிட்ட அன்பாகிறேன், நீ அன்பு நிலைச்சிரு. ஒரே ஒரு கண்டிஷன். 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிமா. யோவான் 15:10 படிமா, சத்தமாக படிங்க. போதே அம்மா எம்மா நிபந்தனை பார்த்தீங்களா? ஆண்டு சொல்றாரு, பிதா என்கிட்ட ஏன் அன்பா இருந்தா தெரியுமா? நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டால் என்கிட்ட அன்பா இருக்க முடியும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பிதா என்கிட்ட அன்பாகிறார். ஏன் அன்பா இருந்தாரு? பிதா சொன்னதை, பிதா கிழிச்ச கோட்டை இயேசு தாண்டல். வசனம் சொல்லுது, எல்லா அதிகாரமும் இயேசுக்கு இருந்துதான், ஆனால் அவர் சுய விருப்பத்துக்கு எதுவுமே செய்யலையும். பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். அதனால் நான் பிதா அவர்கிட்ட அன்பாக இருந்தார். இயேசு சொல்கிறாரு, அதே மாதிரி நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன், என் கற்பனையை கை கொள்றியா? கை கொள்றேன்னு அர்த்தம் அதன்படி வாழணும் பிரதர், அதன்படி வாழணும். பைபிள் தூக்கிறது ஈஸி, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, அதன்படி வாழ்றது மிக மிக கடினம். அல்லேலூயா. காலையில் நானும் உத்திரநாதான பிரான்சிஸ் பிரதர் ஒரு 4 வசனத்தை அசை போட்டோம். நாங்கள் இந்த 2 அண்ணன்மார் வரத்துக்குள்ளே 4 வசனத்தை அசை போட்டோம். காலையிலே எங்களுக்கு பிரசங்கம் மூண்டிடுச்சு. அங்கே எங்களுக்கு பிரசங்கம் மூண்டிடுச்சு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் ஆண்டு சொல்றார், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவர்கிட்ட அன்பாக இருந்தது போல என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டார். கை கொண்டான்னா அதன்படி வாழ்ந்தாள். நான் பிதாவின் கற்பனைப்படி வாழ்ந்தேன், எனவே பிதா என்கிட்ட அன்பா இருந்தாரு. என் கற்பனைப்படி நீ வாழ்ந்தினா உங்ககிட்ட நான் அன்பா இருக்கலாம், நீ என்கிட்ட அன்பா இருக்கலாம். 2 பேரும் அன்பா இருந்தா, அல்லேலூயா, முப்பிரி நூல் ஆராதையா, பிதா குமாரன் ஜீசஸ், பிதா இயேசு நான் 3 பேரும் ஒன்றா இருந்தா என்னை யாரும் தொட முடியுமா? டச் பண்ண முடியுமா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சோம். டீ குடிச்சு போட்டு காரு வந்துன்னே இருக்கிறோம். எங்களை ஒரு கார் கிராஸ் பண்ண வந்துச்சு. நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணேன், லெஃப்டில் ஒரு கார் ரைட்டில் வந்து நான் அப்படி ரைட்டில் வந்தேன். அவன் பிரேக் போட்டான் பாவம். அப்புறம் நான் போகிறேன், என்னை விரட்டினே வரான் அவன். சரி, நம்ம அவன் ஓவர்டேக் வாங்கும்போது இடம் தெரியல, திட்ட வராமலுன்னு நான் ஒதுங்கி வழியை விட்டா கிளாஸ் இறக்கியோ செல்லு கார் பின்னால் நிற்கிது பாரு. நாங்கள் கார் டிக்கி மேலே ஒரு செல்லு அண்ணன் வச்சிட்டார் மறந்து. நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டோம், செல்லு கீழே விழல. ஆண்டவர் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தாங்களாம், அவங்க செருப்பு தேயாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஊழியத்துக்கு வரோம், அண்ணன் செல்லு கீழே விழாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஐயா, நீ ஆண்டவர்கிட்ட இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தீங்கன்னா உன் கர்ஷிப் கூட பழிசாவாது. இல்லை பொய்யாங்க அதெல்லாம், வசனம்லாம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள், குட்டி உட்காரு, எம்மா உட்கார்றா, உட்கார், டக்குன்னு உட்கார். 40 வருஷம் என்ன பாருமா, 40 வருஷம் ஜனங்க ட்ரெஸ்ஸு பழசாகல. நீ 2000 ரூபா கொடுத்து 1 மீட்டர் எடுத்தால் கூட 10 வாஷ் கலர் மாறிடுது. வெள்ளையாக அது ஒரு புது வெள்ளையாக காட்டுது. எடுக்கும்போது வேறு வெள்ளை, போடும் போதே வேறு வெள்ளை. அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் மட்டும் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தார்னா உன் ட்ரெஸ்ஸு கூட பழசாக விட மாட்டார், உன் செருப்பு தேய விட மாட்டார். செல்லை எப்படி பாதுகாத்தா தெரியுமா? 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர நான், செல்லு நிற்கிது அங்கேயே. எப்படியா? ஆண்டவர் பாரு, என் பிள்ளைங்க ஏன் ஊழியத்துக்கு போகுது, செல்லு உண்டு, அவர் மனசு கஷ்டப்படல. அவர் ஆண்டவர் பாருங்க, என் பிள்ளை மனசு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு விரும்புகிற தேவன். ஐயா, அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்துல நீ அன்பா இருக்கணும். ஆனா இந்த உலகமே எதிர்பார்த்து அன்பு செலுத்துது. சொந்தக்காருக்கு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைக்கிற 1000 ரூபா மொய் எழுதுறான், பாசமா அன்பா, நீ அவனுக்கு எழுது வேண்டாம். உன் பொண்ணு காசு ஒரு மோந்திரம் போறான், நாய் மாமன் தாய் மாமன்.
எல்லாம் திருட்டு பசங்க பிரதர், எல்லாம் திருட்டு பசங்க. என்னம்மா தாய் மாமா இந்த அத்தை சொத்தை நொத்தை எதையும் நம்பாத, எல்லாம் திருட்டு மூஞ்சி. உன் கல்யாணத்துக்கு உனக்கு மோந்திரம் போடுது பாசமா கிடையாது, அது புள்ளிக்கு நீ போடணும். கல்யாணம் பண்ண விருந்து வைக்கிறான பாசமா, அவன் புள்ளிக்கு நீ வைக்கணும். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலகம் எதிர்பார்த்து அன்பு செலுத்துது. புள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்க்குறிய, எதுக்கு வளர்க்குற? என் புள்ள வளர்ந்தா என்னை பார்த்துக்கும், எதிர்பார்ப்பு தானே. என் புள்ள அந்த திட்டு முஞ்சி எங்கே பார்த்துக்குது, அது விட்டுட்டு ஓடி போகுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, என்ன பாருங்க. இந்த உலகம் எதிர்பார்த்து அன்பு செலுத்துது. ஃப்ரெண்டுக்கிட்ட போறிய டீ வாங்கி தரான், சும்மா அன்பாவா பிரதர், அடுத்த முறை நீ வாங்கி தரலாம் கோச்சிக்குவான். இந்த உலகம் வேஷமான உலகம். அல்லேலூயா. வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சல பாடுகிறான், வீணா சஞ்சல பாடுகிறான். டைம் இல்லை பாட. அல்லேலூயா. இந்த உலகம் எதிர்பார்த்து அன்பு செலுத்துகிறது. ஆண்டவர்கிட்ட சில தேவ மனிதர்கள் எதிர்பார்த்து அன்பு செலுத்தினாங்க. அதை வேக வேகமாக சொல்கிறேன், கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பன். யார் அவர்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசியுங்கள். ஆதியாகமம் 15:2-3 வாசிங்க வேகமா. கொஞ்சம் சத்தமாக சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ப்ளீஸ். ஆதியாகமம் 15:2-3. அதற்கு ஆபிரகாம், இயேசுவே நான் பிள்ளை இல்லாமல் போதும் ஐயா. என்ன பார்க்குறீங்களா? ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறாரு ஆபிரகாம. ஆதியாகமம் 12 ஆபிரகாம கூப்பிடுறாரு. நான் கூப்பிடுறாரு, உனக்கு புள்ள தருவேன்றார். புள்ள தருவேன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? கூப்பிடும்போது 75 வயசு, அந்த அக்காவுக்கு 65 வயசு. சொல்கிறாரு, டேய் ஆபிரகாம், நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? சாரி டாடி, முடியாது. பூமியின் தூளை எண்ண முடியுமா? முடியாது. இப்படி இருக்கண்டா உன் சந்ததின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குழந்தை பிறக்கும். உன் குழந்தை பிறந்தா தானே உன் சந்ததி டெவலப் ஆகும். இன்டைரக்டாக கர்த்தர் சொல்கிறார். இவன் கேட்குறான், 3 அதிகாரம் தாண்டி வரல, எத்தனை வருஷம் காத்துன்னு தெரில. இவன் கேட்குறான், ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர், புள்ள இல்லாமல் இருக்கிறேன்னு. எதிர்பார்த்து தான் விசுவாசம் வச்சார் ஆபிரகாம். அவருக்கு ஒரு பேரம் பிறந்தான். திட்டு முடிஞ்சு என்ன சொல்லிச்சு தெரியுமா? படிங்க. ஆதியாகமம் 28:20-21 வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 28:20-21. கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பிரதர், சீக்கிரம் பிரதர். அப்பொழுது யாக்கோபு, கர்த்தர் என்னோடு இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் இல்லைன்னா இருப்பு. அவர் என்ன கேட்கிறார்? என்ன பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். ஏமா என்ன பாருமா, ஏமா முச்சிரம் பாருமா, என்ன பாருமா. நல்லா கவனிங்க. நான் ஸ்கூல் வாத்தியார், வந்துடாதீங்க. இந்த பசங்க என்ன பண்ண தெரியுமா? பாடம் எடுக்கிறது போர் அடிச்சதுன்னா ஏதாவது சிலுமிசம் பண்ணுவான், சீக்கிரம் முடிச்சுடுவாருன்னு. நான் முடிக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. என்னை பாருங்கம்மா, திரும்பாதீங்கம்மா, உங்களுக்காக தாம்மா பேசிகிட்டு இருக்கிறேன். யாக்கோபு ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா? ஆண்டவரே நீ என் கூட இருக்கணும். இவர் 1000 பேர் சுவிசேஷம் சொல்லிட்டு போகிறார். 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அடி ஓத வாங்கி நான் போகிறாரு. திட்டு முடிஞ்ச அப்பனை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, ஆசீர்வாத திருடின்னு போதியுது. இது பேர் திருடன் எத்தன். இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீ என் கூட இருக்கணும், போகிற வேலையை என்னை காப்பாற்றணும், எனக்கு சோறு தரணும், எனக்கு ட்ரெஸ்ஸு தரணும், எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் சமாதானமாக வந்தால் நீ எனக்கு தேவனாக இருப்பீர். வரலண்ணா இல்லைப்பா, கத்துறவங்க கூட இல்லை, உன்னை காப்பாற்றல, சோறு தரல, ட்ரெஸ்ஸு தரல. அல்லேலூயா. அப்போ கொடுத்தா நீ எனக்கு தேவை. எத்தான ஒருத்தர் இருந்தான், நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், டைம் இல்லை. 30-31 அவன் சொன்னான், அம்மோன் புத்திரர்கிட்ட சண்டைக்கு போகிறதுல வெற்றி கொடுத்தா நான் சமாதானமாக திரும்பி வந்தால் என் வீட்டு வாசல் எது வருதோ அதை நான் தரேன். நம்ம கூட அப்படித்தான். வேலை கச்சா இதை தருவேன், கல்யாணம் பண்ணால் இதை தருவேன், குழந்தை போந்தா தருவேன். யாருன்னா ஒருத்தர் 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், குழந்தைய பொறுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறியா? கொடுத்தா வாயை பொழுது வந்து இல்லை, பல்லு எல்லா பல்லும் தெரியுது. வீடு குத்தாரு, காரு குத்தாரு, சோறு குத்தாரு, எதுவுமே கொடுக்கல. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறியா? ஐயாவுக்கு யாரோ ஒரு இடம் வாங்கி கொடுத்தான், புடின்னு போட்டான்.
அல்லேலூயா. அந்த மனுஷன் அழுதுனாங்க அது அவர் அழுதுனாங்க இருக்கிறாரு. சபையார் வாங்கி குத்தி விட்டு வந்துட்டார். ஊழியம் தானே மரத்துக்கு போடா. தேவ பிள்ளையே, இந்த முந்திரி கொட்டை பேதுரு ஒருத்தன் தான் போர். அம்மா ஒரு முறை ஆண்டவர் கடல் மேல் நடந்து வராரு. உடனே அவன் எழுந்தான். நீரே ஆனால் அப்படின்னா அர்த்தம், நீ உண்மையான தெய்வமானால் நானும் நடக்கணும்னா நடந்து வாடினார். ஆண்டு சொன்னார், டே ஊரில் எல்லாம் என்னை பற்றி என்னடா பேசுகிறாங்கன்னு கேட்டார். ஒருத்தன் சொன்னான், ஆண்டு உங்களை எலியான்றான், எரேமியான்றான், திருக்குதர்சின்னு தான். ஆண்டு சொன்ன, டே நிறுத்துறா, நீ என்னடா சொல்கிற என்னை பற்றி? அப்போ எல்லாம் அமைதியாக தான். பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. பேதுரு நீ பாக்கியவான், காலத்தை கொட்டுக்கினார். இயேசு பிடிக்க வந்தாங்க. ஆண்டருக்கு வைராக்கியம் பாராட்டுறாராம். கத்தி எடுத்து மல்கூஸ்கார இவர் என்ன கேட்ட தெரியுமா ஆண்டவர்கிட்ட? வாசியுங்கள், மத்தேயு 19:27 படிங்க. மத்தேயு 19:27 கொஞ்சம் வேகமாக சீக்கிரம் படிங்க. பார்த்தீங்களா? இவர் கேட்குறாரு, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டு வந்த எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன விட்டு வந்த? ஓஞ்சி பண்ண படகை விட்டு வந்த, கீஞ்சி பண்ண வலையை விட்டு வந்த, வேற என்ன பெருசாக விட்டு வந்த நீ? இவர் கேட்குறாரு, இன்னும் 10 ஏக்கரை விட்டு வந்தார் இவர், இல்லை 100 ஏக்கரை விட்டு வந்தார். ஆனால் விட்டு தான் வந்தான் பாவம். பொண்டாட்டி இருந்ததோ பிள்ளைங்க தெரியல, எழுதலை அதெல்லாம். எதை விட்டு வந்தான்னு தெரியல. இவர் எல்லாத்தையும் விட்டு வந்த எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லா திருட்டு பாயலும் எதிர்பார்த்தான் பழகணும். அல்லேலூயா. ஆனால் சில தெய்வ பிள்ளைகள் எதையும் எதிர்பார்க்காம ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தினாங்க. நான் சொன்ன ஆபிரகாம், நான் சொன்ன யாக்கோபு, நான் சொன்ன யெப்தா, நான் சொன்னேன் பேதுரு, ஆண்டவரை எதிர்பார்த்து அன்பு செலுத்தினாங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு சில தெய்வ பிள்ளைகள் அன்பு செலுத்தினாங்க. வாசியங்கள் நம்பர் 1 வாசியங்கள். என்னாகும் 32:11-12 வேகமா வாசிங்க. என்ன 32:11-12 சத்தமா படிங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர். எல்லாம் கொஞ்சம் கவனிங்கம்மா. போதம்பா போதம். என்ன கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்கம்மா. ஏங்க எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனம் வருது. 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் எத்தனை பேரா? 6 லட்சம் பேர். அப்போ 20 வயதுக்கு கீழே ஒரு 6 லட்சம் பொண்ணு வச்சுக்கும், 12 லட்சம் குழந்தைங்க, அது ஒரு 12 லட்சம், 24 லட்சம். ஆயா தாத்தா ஒரு 12 லட்சம், யாருக்கு 30 லட்சம் பேருக்கு மேலே மோசே கூட்டிகிட்டு போகிறார். இதில் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அவர் சொல்கிறாரு, கானாங்கிட்ட வருது. அவர் சொல்கிறாரு, மோசே 20 வயதுக்கு மேற்பட்ட எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலரில் 20 வயதுக்கு மேற்பட்டவன் 6 லட்சம் பேர். இதில் 2 பேர் தான் என்ன உத்தமமாக பின்பற்றலாம். அந்த 2 பேர் தான் கானானுக்குள்ளே போவான். மற்ற 5,999,998 பேர் செத்து சாவணும். 40 நாளில் கானானுக்கு போக வேண்டியவங்க 40 வருஷமாக அலையிறாங்க வனாந்தரத்தில். நல்ல கவனி. உன் வாழ்க்கையில் வறுமை, பிரச்சனை, வியாதி, பலவீனம், மன கஷ்டம் வருஷம் கூடுதுன்னா நீ ஏதோ கத்தரை முறுமுறுத்திருக்கிற. 40 நாளில் கானானுக்குள்ளே போக வேண்டியவன் 40 வருஷமாக ஆண்டு சொல்றாரு, எனக்கு விரோதமாக முறுமுறுத்துவன் செத்து அவன் சடலம் விழற வரைக்கும் எல்லாம் மனாந்தரத்தில் அலையணும்ட்டார். ஐயா, நம்ம நினச்சினுக்கிறோம் உலகத்தில் 210 நாடு இல்லை, அதில் இந்தியா ஒன்று. இந்தியாவில் 6,50,000 கிராமம், அதில் ஒரு பகுதி இந்த ஊர், இதில் ஒரு 1000 வீடு, இதில் நான் ஒரு வீடு. நான் பண்ணுறது ஆண்டு பார்க்குறாரு. நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய உலகத்தில் ஆண்டு எழுதியும் பார்ப்பாரா? 2 நாளாகும் 16:9 வாசிக்கவன, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விலக பண்ணும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருக்கு ஈரலும் வெளிச்சமும் சரி. இந்த பெண்ணு கீழே விழுந்து லைட்டு தான் நான் பார்க்க முடியும், இருட்டில் தேடி தடவணும். ஆனால் ஆண்டவர் இருட்டிலே கரெக்டாக பார்ப்பார். நம்ம எந்த ஊரில் என்ன வேஷம் போட்டாலும் ஆண்டவருக்கு மறைக்க முடியாது பிரதர். நான் நல்ல மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து டான்ஸ் ஆகிட்டு போகலாம், நீங்களாம் நம்பலாம்.
ஹெட் மாஸ்டர் ஆகுறாரு, ரொம்ப பரிசுத்தவான் பழுகுதுன்னு. நான் பண்ணுற ஃப்ராடு உனக்கு எப்படி தெரியும்? என் கூட 4 பேரை உட்கார வச்சு கார் ஓட்டின்னு வரேன். எதுக்கு ஒரு அழகான பொண்ணு வருது, நான் தப்பாக பார்த்து உங்களுக்கு தெரியுமா? 4 பேருக்கும் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த குழந்தைங்க உட்காந்து இருக்குது ஃப்ரண்ட்டில். இந்த குழந்தைய நான் தப்பாக பார்க்குறேன்னா நல்லா பார்க்குறேன்னு தெரியுமா? அதுக்கு அது நினச்சிக்க பாஸ்ட் தப்பாக பார்க்க மாட்டார்னு. இந்த பாஸ்ட் தான் இப்போ தப்பு செய்கிறாரு. நிறைய திட்டு மூஞ்சி தான். நேற்று ஒரு நியூஸ் யூடியூப்பில் இந்த சென்னையில் ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க. ஒருத்தன் லவ் பண்ணிக்கிறான், அது லவ் பண்ணல, ஆள் வச்சு கத்துறான். கூட ஒரு பொண்ணு ஒரு பையன் சப்போர்ட் பண்ணுறான். கூட திருட்டு வேலைக்கு சப்போர்ட் பண்ண பேர் சாலமோன்னு. அவனை எதில் அடிக்கலாம்? அவனை அந்த பிசாசு பேரை மாற்றிட்டாச்சு, ஊருக்கு போச்சா? ஏங்க பைபிளில் இருக்கிற சாலமோனும் விராடு, ஊரில் இருக்கிற சாலமோனும் விராடா? பேர் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். ஜோமனி ஐயா கிட்ட கேட்டு வை, பேர் உன் இஷ்டத்துக்கு வச்சிடாது. அல்லேலூயா. சாந்தின்னு பேர் சாந்தமாகவே இருக்காது. சர்க்குன்னு பேர் குணம்லாம் துர்குணமாக இருக்கும். ஐயா நம்ம பைபிள் தூக்குறோம் ஐயா, சாட்சியாக வாழணும் ஐயா. ஆண்டு சொன்னார், டேய் 6 லட்சம் பேர், எனக்கு 40 லட்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க ஜேர்னி கானான் நோக்கி. 6 லட்சம் பேர் 20 வயதுக்கு மேற்பட்டவன். 6 லட்சத்தில் 2 பேர் தான் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுறான். என்ன உத்தமமாக பின்பற்றினா? செங்கடல் வந்தது, எல்லாம் முறுமுறுக்கிறோம். மோசே கேட்குறான், ஏண்டா எகிப்தில் அடக்கம் பண்ண இடல் அங்கே தான் காலேப் யோசுவாங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு செங்கடல் குறுக்க இல்லையா? பார்வோன் சன் திரும்பி வருது, காலேப் யோசுவா விட்டு போயிடுவானா? ஆனால் காலேப் யோசுவா எல்லாம் முறுமுறுத்தான், இவன் முறுமுறுக்கல. மாராவின் கசப்பு எல்லாம் முறுமுறுக்கிறான், இவன் முறுமுறுக்கல. ஏலிம் எல்லாம் முறுமுறுக்க, இவன் முறுமுறுக்கல. தண்ணி இல்லை, சோறு இல்லை, காடை இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு இல்லை. எல்லா இடத்துலையும் 10 முறை இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்தாங்க. இவனுங்க 2 பேர் கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் நடத்துவார். உத்தம இருதயத்தோடு தேவ பிள்ளையே கொடுத்தா தான் கர்த்தர் நல்லவர், போஷித்தா தான் கர்த்தர் நல்லவர், வயிறு ரொம்பனா தான் கர்த்தர் நல்லவர்லாம் கிடையாது. வாழ்விலும் சாவிலும் சவனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காடானாலும் மேடானாலும், கைத்தட்டி பாடுவோமா? காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கை வைத்திட்டோ திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி விழித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். பிள்ளையே 2 காரம் சொல்லி முடிச்சிடும், டைம் ஆயிடுச்சு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்க நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஆபகுக் 3, 17, 18, 19 அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் உண்டாகாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் கிடையிலே ஆடுகள் செத்து போனாலும் சரி, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரனுக்கு இருந்த சொத்து மதிப்பு தான் இது. அத்தி தோட்டம், திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம், வயல்கள், ஆடுகள், மாடுகள். இவர் சொல்றாரு தீர்க்கதரிசி, என் சொத்தே அழிந்தாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, ஏய் நேபுகாத்நேச்சாரே, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் சரி, போனா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை கைவிட்டாலும் சரி, ஆராதிக்கும், சிலையை மட்டும் அணிந்து கொள்ள மாட்டோம். யோபு சொன்னார், ஒரே வசனம் வாசிக்க முடிச்சிடலாம். யோபு 13:15. யோபு 13:15. சத்தமா படிங்க ப்ளீஸ். போதும் பிரதர். தேவ பிள்ளையே, நம்ம சொல்ல முடியுமா? ஐயா,
யோபுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர் மாடு, 10 புள்ள செத்துச்சு. வியாதி வந்துச்சு, பொண்டாட்டியும் தூஷிச்சிட்டா, எல்லாம் வேலைக்காரன் கூட மதிக்கல. ஓட்டு எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் 3 ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, டேய் மறுபடியும் ஆண்டவர் தான் என்னை இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுவார்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அவரே வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். 7 மணி நிற்கலாமா? 7 மணி நிற்கலாமா? 7 மணி நிற்கலாமா? காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கைதட்டி. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், கண்களை மூடி திரும்பி பார்க்க மாட்டோம். மகிமை. கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். ஆமென். காடானாலும் மேடானாலும் எஸ் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தில். கோலியாத்தை முறியடிப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தில். எஸ் எஸ் எஸ். விசுவாச கேடயத்தால் நான் பிசாசை வென்றுவிட்டேன். ஆமென். விசுவாச கேடயத்தால் நான் பிசாசை வென்றுவிட்டேன். இன்னும் ஒரு முறை. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திக்கோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திக்கோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எல்லாம் பைபிள் எடுத்து கையில் பைபிள் எடுங்க ப்ளீஸ். எல்லாம் உங்க கையில் பைபிள் எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா இதான் என் கலப்பை. கலப்பையில் கை வித்திட்டோம். ஐயா நான் முடிக்கிறேன், கவனிங்க. 2025 வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கலையோ, எது நிறைவேறலையோ, எது சக்சஸ் ஆகலையோ, 2026 ஜனவரி மாதம் 31க்குள்ள தேவன் நிறைவேற்றி கொடுக்க. ஐயா கவனிக்கிறீங்களா? ஒரு வேளை 2026 ஜனவரியும் நடக்கலனாலும் என்ன பாட போறோம்? என்ன பாட போறோம்? பாடுவோமா? பாடி ஒப்பு கொடுப்போமா? நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு பிரியக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அது நன்மையோ தீமையோ, லாபமோ நஷ்டமோ, மரணமோ ஜீவனோ, தேவ பிள்ளையே, எந்த நிலைமையிலும் முன் வச்ச கால பின்னால வைக்காத, பைபிளை கீழே வச்சிடாத, பரலோகத்தை இன்னும் வைராக்கியத்தோட நெருங்கி கிட்டி சேர்த்து ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து பாடலாமா? காடானாலும் மேடானாலும் பைபிளை உயர்த்தி கர்த்தருக்கு பின் நடப்போம். எல்லாம் பைபிளை உயர்த்தி. காடானாலும் மேடானாலும் எஸ் எஸ் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி வீடு நடந்திடுவோம். வெற்றி கோடி